நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இது கண்ணீர் வடிக்கும் நேரம் அல்ல. சுமக்க இருக்கும் கடமைகளை செய்து முடிக்க சிந்தனை செய். மதிக்க வேண்டிய அறிவுரை மாதா. தாய்மை கூட தன்னலம் கருதுகிறது. மெல்ல மெல்ல புரிகிறது. சுயநலம் இன்று இங்கே கொடிகட்டி பறக்கிறது என்று. ஒரு நச்சுப்பாம்பு நமது வம்சத்தை அடியோடு அழிக்க நம் சொந்த பந்தங்களை விட்டுக் கொடுக்கும் அளவிற்கு விஷம் கக்கி இருக்கிறது. பரதனின் முதற்கடமை முடிக்க வேண்டிய கடமை. அரசியல் பந்தாடிகளை, அவர்கள் திட்டங்களை தகர்த்து தூக்கி எறிவதும் தக்க பாடம் கற்பிப்பதுமே. தனிமைப்படுத்தி அண்ணன் ராமனை கானகவாசி ஆக்கிவிட்டார்கள். எந்த பாவிகள் ராமனை அகற்றி ஆள நினைத்தார்களோ அந்த பாவிகளை பரதன் உயிரோடு விடமாட்டான், உயிரோடு விடமாட்டான். உனது கருத்து மரண தண்டனையா? கொடுக்க வேண்டிய, கொடுக்க போகின்ற தண்டனை அதுவே. கொடுக்க வேண்டிய தண்டனை உன் மாதாவுக்குத்தான். மாதாவுக்கு? ஆம், எனக்கு. நான் மன்னரிடம் 2 வரம் கேட்டேன். மகிழ்ச்சியோடு அவரும் கொடுத்தார். கொடுத்து எப்பொழுது வேண்டுமோ கேள் என்றார். நீ இங்கிருந்து சென்ற பிறகு கௌசல்யா அரசர் காதை கடிக்க அவரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய நாள் குறித்தார். மகாராணி கௌசல்யாவின் திட்டம், கைகேயின் மைந்தன் பரதனோ இங்கில்லை, இதுதான் நல்ல நேரம் என்று அவள் மகனை அரசனாக்க பார்த்தாள். ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. மாளிகையில் உள்ளவரை ஆளுகை உனக்கு வராமல் வஞ்சிக்க நான் விடமாட்டேன். மன்னவரை கேட்டு நினைத்தபடி வரம் வாங்கினேன். நீ ஆட்சி செய்ய இந்த அயோத்தி நாடு அந்த ராமன் 14 வருடம் வாசம் செய்ய காடு. பாதையில் கிடந்த முள்ளையெல்லாம் அகற்றிவிட்டேன். மதியுகி மந்தரைதான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு வித்தோன்றினாள். அவள் தந்த திட்டம் இது. ஒருவரும் அவளுக்கு ஈடு இல்லை. அந்த புறத்தில் என் மந்திரி அவள்தான். ராமனுக்காக சீதை, லக்ஷ்மணன் மூவரும் சென்றதே மாபெரும் வெற்றி. நினைத்ததெல்லாம் மனம் போல் நடக்கிறது. ஆனால் விதியானது வாழ்வை கொஞ்சம் தட்டி பார்க்கிறது. மகாராஜர் ராமனின் பிரிவினால் அமரராகிவிட்டார். மௌனமே சொல்லும். மடிந்த தந்தைக்காக நீ ஊமையாக அழுவதை. இந்த மரணம் எல்லாருக்கும் உண்டு. மாண்டவர் மீண்டதாக கதைகள் இல்லை. நீதான் அவர் விட்டுச் சென்ற பணியை தொடர வேண்டியவன். அவருடைய வாக்கை செயலாக்க இந்த அயோத்தியின் புகழ்மிக்க அரியாசனத்தில் அமர்ந்து கொள். இனி இந்த நாடு பரதனுக்கே. இந்த தாயின் கனவு கனவாக கூடாது. தேடி வந்த பதவியை நீ ஏற்க வேண்டும் ராஜனே. பரதா, நீ சாதாரண மனிதனாக இருந்தால் இப்படி ஒரு நிலைமையிலே வருந்துவது இயல்பு. நீயோ சாதாரணமானவன் அல்ல. கோட்டையிலே பிறந்தவன், நாடாள வந்தவன், சக்கரவர்த்தியின் மைந்தன், சரித்திரம் படைக்க வேண்டியவன். இந்த சமயத்தில் தான் நீ இமயம் போல் நிமிர வேண்டும். பரதா, சிலையாகி விட்டாயோ? பைத்தியக்காரி இவள் செய்தது பதவியில் உன்னை வைக்கத்தானே? நீ பதவியில் வைப்பதற்காக செய்யவில்லை. பாவி என்று உலகம் தூற்றச் செய்து விட்டாய். உன் குறுகிய நோக்கத்தால் ரகுகுலத்தில் இந்த பரதன் மட்டும் பழிக்கு ஆளாகிவிட்டான். அடபடு பாவி,
குடிகெடுத்தவளே, இதைவிட நன்றாய் இருந்திருக்கும் நான் பிறந்த அன்றே. நச்சுப்பாம்பே, நாணம் கெட்டவளே, உன் கையால் நீ என்னை கொன்றிருந்தால் நாசகாரிக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கும். பரதனின் நிலைமையே பரிதாபம். பார்ப்புகழும் ரகுவம்சத்திலே பிறந்தேன். வலிமை மிக்கவர், நீதியானவர், 10 திசைகளும் வென்ற தசரத மன்னர் மார்பில் தவழ்ந்தேன். 7 உலகமும் வணங்குகின்ற ராமனின் அன்பில் வளர்ந்தேன். இன்று உன்னை போன்ற ஒரு பாவி குள்ளநரி மந்தரையின் சொல்லின்படி ஆடும் பேயினால் அழிந்தேன். ஆண்டவனே, இப்படி என்னை ஒரு நகைப்புக்கிடமானவனாக படைத்து விட்டாயே. அடிப்பாவி, வாய்மையின் வடிவம் ஸ்ரீராமனை வனத்துக்கு அனுப்ப வரம் வாங்கிய தரம் தாழ்ந்தவளே, உன் நாக்கு ஏன் அருந்து விழவில்லை? பாசம் உன் பார்வையை மறைப்பதால் பலவாறாக பேசுகிறாய். முட்டாள், வாய்ப்பினை பாழ்படுத்திக் கொள்ளுகிறாயா? வாய்ப்பை பற்றி ஏன் பேசுகிறாய்? இந்த பரதனின் வாழ்வே போய்விட்டதே ஸ்ரீராமன் வனம் போன போது. உத்தமன் ஸ்ரீராமன், உன்னுடைய மடி மீதுதானே அவன் வளர்ந்தான். உயர்ந்தவள் கௌசல்யா மாதா உன்னை அவள் அன்பு தங்கை போலல்லவா மதித்தாள். தூயவள் ரகுராமன் தாயவள் மனம் துடிக்க துடிக்க இப்படி செய்தது உன்னை சுடவில்லையா? நீயும் தாய் என்ற நினைவே இல்லையா? இத்தனை கொடுமையான 2 வரம் கேட்ட உன் வாய் இன்னும் புழுத்து போகவில்லையே? அதை வாங்கிய நீ அழியவில்லையே? ஏன் இன்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்? எப்படி புரிய வைப்பேன்? தான் பெற்ற மகனை வான் புகழ வைப்பதுதான் தாய்மையடா. போதும் போதும், இனிமேலும் நீ பேசாதே. பூமியில் உள்ள பெண்களை எல்லாம் தாயாக போற்றும் பரதன் தன் தாயை தூற்றும் அளவுக்கு செய்து விட்டாய். இன்று ஸ்ரீராமனை மனிதர்கள் மட்டுமல்ல, உயிர் குலமே நேசிக்கிறது. ஆனால் நீயோ உன்னை நேசிக்கும் ராமனை, உன்னால் வளர்ந்த ராமனை கானகம் அனுப்பினாய். நீ தாயே அல்ல, பேராசையால் உன் பிள்ளையை கெடுத்த பேய் நீ. பரதா, மன்னனாக உன்னை பார்க்கத்தான் என்னையே அழித்துக் கொண்டேன். 10 மாதம் சுமந்தவளடா உன்னை பெறுவதற்கு. இல்லை இல்லை, இந்த கணம் முதல் நீ என் தாயே அல்ல. பெற்ற தாய் உன்னை பழித்ததற்காக நரகம் கிடைத்தாலும் ஏற்பேனே தவிர உன்னை என் தாய் என்று ஏற்க மாட்டேன். பரதா, என் குரல் மட்டும் இன்று அந்த சொர்க்கம் வரை எட்டுமானால் பரதன் சொல்வதை கேளுங்கள் தந்தையே. ஞான பூமியில் பிறந்த ஈனப்பிறவியான இவளை தாயாக ஏற்க மாட்டேன். இல்லை. இதையும் கேட்டு வானத்திலிருந்து வாழ்த்துங்கள். தங்களின் ஆசைப்படி ஸ்ரீராமனை வனத்திலிருந்து அழைத்து அயோத்தியின் அரியாசனத்தில் அமர்த்துவேன். மகாராணி கைகேயி, உன் வயிற்றில் பிறந்து விட்டேன். இல்லையென்றால் நீ செய்த கொடுமைக்கு இப்போதே என் கைகளால் உன்னை கொன்று போட்டிருப்பேன். பரதா, பாவத்தை செய்தவர்களை பார்த்து கொண்டு விட்டு வைப்பதும் பாவம்தான். தெரியும், பரதன் தெரிந்தும் உன்னை விடுவது ராமன் என்னை தப்பாக நினைத்து தள்ளி வைக்க கூடாதே என்ற பயம். இதுதான் முடிவு. நான் இந்த பாவியை இனி என் கண்ணால் பார்க்கவே மாட்டேன். இல்லை பரதா, பார்க்கவே மாட்டேன். என் மகனே, அதோடு இந்த மாளிகையில் இளமை பருவத்தில் என் தந்தையின் மடியில் நான் விளையாடிய இடத்திற்கு இனிமேல் திரும்ப மாட்டேன். என் காலடி வைக்க மாட்டேன். பரதா, இனிமேல் திரும்ப மாட்டேன். என் காலடி வைக்க மாட்டேன். போகாதே. இனிமேல் திரும்ப மாட்டேன். என் காலடி வைக்க மாட்டேன். பரதா, பரதா, பரதா. என்னை மன்னித்து விடு மகனே. அமைச்சர் சுமந்திரரே, பரதன் வந்துவிட்டான். இனிமேல் மன்னரின் உடலை எண்ணெய் பேழையிலிருந்து வெளியே எடுத்து இறுதி யாத்திரைக்கு உகந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள். நல்ல வேளை, பரதன் நேராக அம்மாவை காணச் சென்று விட்டான். இல்லையெனில் இப்படி ஒரு நிலையில் அப்பாவை காண அவன் மனம் பொறுக்காது. தாம் தம் பணியை கவனியுங்கள். நான் பரதனை அமைதிப்படுத்துகிறேன்.
தங்கள் ஆணை குருதேவா. என்னை விடு, என்னை விடு. பரதா, என்னை காப்பாற்று. சற்று நில் சத்ருகுணா. ஒரு சத்திரியன் இப்படி செய்வது அழகல்ல. என்னை தடுக்காதீர்கள் அண்ணா. நடந்தது தெரியுமா? இவள் உருவம் தான் பெண். பயங்கர சதிவேலை செய்திருக்கிறாள். ஆமண்ணா, இவளால் தான் இன்று இந்த மாளிகையின் அமைதியும் கௌரவம் போய்விட்டது. இவளால் தான் நம் தந்தை மடிந்தார். இவளால் தான் அண்ணன் ஸ்ரீராமனும் அண்ணி சீதையும் காடு செல்ல நேர்ந்தது. இவளை கொல்லாமல் விடமாட்டேன். என்னை தடுக்காதீர்கள், தடுக்காதீர்கள். இவள் நச்சு பாம்பு. இவளை நான் கொல்லாமல் விடமாட்டேன். சொல்வதை கேள் சத்ருகுணா. விஷ பாம்பு என்று இவளை சொன்னால் மகாராணி கையேயை நீ என்னவென்று சொல்லுவார்? பொறுத்துக் கொள்வதா? என்ன செய்வது? வேதனையை கிளறாதே. தர்மத்தின் வடிவம் நம் அண்ணன் ராமன் நம்மை விட்டு காடு சென்று விட்டார். மாளிகைக்குள்ளே ஒரு மகாராணியால் அரசியல் சதுரங்கம் ஆடி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இவரை விடுவதா? சத்ருகுணா, ஸ்ரீ ராமன் தான் நமக்கு அரசன். அவர்தான் இவளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். சென்று நீ சென்று சென்று விட இங்கிருந்து. சத்ருகுணா, இனிமேல் மாதா கௌசல்யா முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? அவரிடம் என்ன சொல்லுவேன்? அவருக்கு எப்படி புரிய வைப்பேன் பரதன் நிரபராதி என்று? அம்மா, 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 நான் தான் பரதன். பரதா, 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 வந்து விட்டாயா மகனே? பரதா, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். என்னை பற்றி யாரும் இங்கே கவலை கொள்ளவில்லை. பரதா, என்னை ராமனிடம் அழைத்துச் செல்கின்றால் கேட்க ஆள் இல்லை. இப்போது நீதான் மன்னன் இல்லையா? பரதா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். அமைச்சரிடம் நீ கட்டளையிடு. எங்கே ராமனை கொண்டு விட்டாரோ அங்கே கொண்டு போய் விட சொல்லி என்னையும் கூட. அம்மா, அம்மா, தாங்கள் ராமனை பார்க்க மாளிகையை விட்டு சென்றால் இந்த பரதன் யார் மடியில் உறங்குவான்? பரதா, அம்மா, ஏன் ராமன் மட்டும்தான் உங்கள் மைந்தனா? இல்லை பரதா. பரதன் இல்லையா? பரதன் கூட உங்கள் மகன் தானே. தாங்கள் பாசத்துடன் என்னை பரதா என்று கூப்பிடுங்கள். மாதா அப்படி அழைப்பதை கேட்டு நான் மனப்புண் ஆறுவேன். பரதனுக்கு இந்த பாவிக்கு அப்படியெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டா? நீ பாவி இல்லை. பரதன் பாவிதான் தாயே. மாதா, ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் பாவி கைகேயின் வயிற்றில் தான் பிறந்தேன். பிறந்ததுதான் என் குற்றமே தவிர பிழை ஏதும் அறியேன். பிரம்மதேவன் ஏனோ என்னை கைகேயை போன்ற ஒரு பாவியின் வயிற்றிலே பிறக்க வைத்தார். தாம் பெற்ற பிள்ளைக்கு தலைகுனிவு ஏற்படுத்தினால் அந்த பாவிக்கு நான் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கு தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லாதே மாதா. ராமன் நான் கானகம் போனது பற்றி அதிக வேதனைப்பட்டது இந்த பரதன் தான். அன்னையே என் மீது சந்தேகப்படுவது தாங்களுமா? தாயே, பரதன் எப்படி சொல்லி உங்களை நம்ப வைப்பேன்? மாதா, பகவான் ஆணையாக பேசுகின்றேன். நான் சொல்வது உண்மை. இது உண்மை இல்லை என்றால் இந்த சிலையும் உண்மையில்லை, இந்த பரதனும் உண்மையில்லை. உருவிடம் கற்ற வித்தைகள், தாயிடம் கற்ற பண்புகள் எல்லாம் உண்மையில்லை. சமுதாய சாக்கடையில் பாவிகளின் கூட்டத்தில் உங்கள் பரதனும் கூட ஒன்றாகி விடுவான். மாதா, தாங்கள் பொறுமையின் சின்னம் அம்மா. பாசத்தின் திருவிளக்கு.
ராமண்ணா என் மீது சந்தேகம் கொண்டால் கூட அம்மா உங்கள் மனது என் மீது சந்தேகம் கொள்ளாது. அம்மா, இந்த பரதன் இந்த மாசற்ற கோசலை மாதாவால் வெறுக்கப்பட்டால், தாங்களும் என்னை எட்டி நில் என்று சொல்லிவிட்டால், தரம் கெட்ட இந்த கொடியவன் இனி மடிந்து போவதே நல்லது. கண்ணே, அப்படி சொல்லாதே. அப்படி சொன்னால் என் நெஞ்சே வெடித்து விடும் பரதா. என் ராமன் என்னை பிரிந்து போனான் என்று நீயும் என்னை பிரிவேன் என்று சொன்னான். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பதை மெய்யாக்கப் போகிறாயா பரதா? பரதா, நீ என் எதிரே நின்ற போது என் மனம் நினைத்ததடா என் ராமனே வந்ததாக. புண்பட்ட ஒரு தாயின் நெஞ்சத்தை இப்படி மேலும் சங்கடப்படுத்துவது பரதா உனக்கு அழகோ? பெற்ற தாயின் நினைப்பு ஈன்றெடுத்த குழந்தையை பற்றியே சுற்றி கொண்டிருக்க, நான் பெற்ற மகனோ பெற்ற தந்தையிட்ட ஆணைப்படி நடக்க, இந்த பேதையின் நெஞ்சிலே புயலும் பூகம்பமும் வீசும் என்பதை நினைக்க தவறினான். இந்த தாய்ப்படும் துயரை யாரிடம் போய் சொல்வேன்? பரதா ராமன் மென்மையானவன் என்பார்களே, அது கதையா? நீ சொல், என் ராமன் எப்படி என்னை மறந்தான்? அன்று எப்படி என்னை பிரிந்தான்? பரதா, என் மகனை பார்க்க என்னை வனம் அனுப்பி வையடா. பரதன் உங்களை வனம் அனுப்ப மாட்டான். ஆனால் அண்ணனை பார்க்க போகிறவனுடன் தாங்களும் வரப்போகிறீர்கள். இல்லை, அந்த சொப்பனத்தை மனதில் பதிக்காதே பரதா, மனதில் பதிக்காதே. அந்த சொப்பனத்தை உண்மையாக்குவது பரதன் என் கடமை. மாதா, பரதன் கேட்கிறேன், ராமண்ணாவை ஏன் தடுக்காது இருந்தீர்கள்? அப்போது அதிகாரம் உங்கள் கையில் இருந்ததே. நான் என்ன சொல்ல? அவனோ பட்டத்தை தூசாக மதித்து மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் அம்மா என்று என்னை திருத்தி அப்பாவின் ஆணையை உறுதிப்படுத்தி கானகம் சென்றான். இந்த தாயின் புலம்பலை மாளிகை சுவர்கள் கூட கேட்க மறந்தன. அண்ணன் போனான், அவளும் போனாள். இந்த மாளிகையும் துயர் மிகுந்து தடுக்காமல் இருந்து விட்டது. இந்த பேதை வழக்காடி பேச வாயில்லாது இருந்தேன். சீதை பெண்ணினத்துக்கு பெருமை சேர்க்க வனம் சென்றாள். அவன் நிழலாக சென்றாள். லக்ஷ்மணனை ராமன் கூட வர வேண்டாம் என்றான். பாவம் பரதா, அவன் கேட்கவில்லை. அனைவருமே அவரவர் கடமையை மதித்தார்கள். எனக்கு மட்டும் அது மறுக்கப்பட்டது. எனது மகன் சென்றான், மருமகள் சென்றாள், மாலையிட்ட கணவர் சென்றார். அத்தனையும் பார்த்து இந்த பாக்கியம் கெட்டவள் மட்டும் உயிரோடு இருக்கின்றேனே. பிள்ளை என்னை மறந்து விட்டால் பெற்ற எனக்கு மரியாதை ஏது? மன்னரோ ராமன் சென்றதால் புலம்பினார். குழந்தாய், ராமா ராமா என்று புலம்பிக் கொண்டே உயிரை விட்டார். மாதா, மாசற்றவருக்கு மகனாக பிறந்தேன். ராமனுக்கு தம்பியானேன். பரதன் உங்களை போன்றவர் வயிற்றில் ஏன் பிறக்கவில்லை? கைகேயி வயிற்றில் பிறக்க நான் என்ன பாவம் செய்தேன்? அன்று நானும் தங்களுக்கு பிறந்திருந்தால் பரதனுக்கு இந்த தலைக்குனிவு நிச்சயம் நேர்ந்திருக்காது. இதெல்லாம் நம் இஷ்டத்திற்கு நடப்பதில்லை மகனே. இது முன்னாலேயே எழுதிய கணக்கு. தலையெழுத்து என்பார்களடா. வலிமை மிக்க விதியின் கையில் நாம் எல்லாம் வெறும் பொம்மைகளடா. நடக்க வேண்டியதை தடுப்பவர் இங்கு யார்தானடா? ஒதுங்கி போகவோ ஓடி போகவோ முடியாது. மாதா, அன்புக்கு ஒரு கோசலை தாயை போல் யாரும் இல்லை. மன்னியுங்கள். அகிலமே வெறுக்கும் அளவுக்கு என்னை என் தாய் செய்தாளே. பரதனுக்கும் அதில் பங்குண்டு என்னை நினைக்கும்படி செய்து விட்டாளே. இல்லை, அந்த நிலவுக்கு களங்கம் உண்டு. அமுதம் கூட நஞ்சாவதுண்டு.
மைந்தன் என் பரதன். பரதா, நீ தீயிலும் தூய்மையானவனடா. இந்த தாய் சாட்சி. இந்த தாய் பொய் சொல்ல மாட்டாளடா. சூரியனை சூரியன் என்று சொல்ல சாட்சி தேவையில்லை மகாராணி கௌசல்யா. சூரியனின் ஒளியே உண்மையான சாட்சி. அதேபோல் பரதா, நீ தர்மத்தின் அவதாரம். எப்படி சூரிய ஒளியானது இருட்டாகாதோ பரதா, அதுபோல் உன்மீதும் களங்கம் சொல்ல முடியாது. நீ புரியும் செயல்கள் அதுவே தர்மத்தின் விளக்கம். குருதேவா, 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 தாம் தான் எனக்கு துணை. குருதேவா, குருதேவா, இப்படி ஒரு நிலைமையில் நியாயம் இதுவென்று தாங்கள் தான் பேச முடியும் எனக்காக. இந்த சமயத்தில் மன்னரின் மரணம், அரண்மனை விவகாரங்கள் தலைகீழாவதால் பித்து பிடித்தது போல் இருக்கிறது. இனி தாங்கள் என்னை வழிநடத்துங்கள் குருதேவா. பரதா, உன் மனநிலை இப்படி ஆகும் என்று புரிந்தே குழப்பத்தை தீர்க்க வந்தேன். வேதனைப்படக்கூடாது. இந்த நேரத்தில் பெருமைமிக்க உன் தந்தையின் ஜீவாத்மா நீ வரப்போகிறாய் என்று எதிர்பார்க்கிறது. என் மகன் பரதன் வந்து ஈமச் சடங்குகளை முறையாக நடத்தி பிரேத உடலை உலக பந்தத்திலிருந்து விடுவிப்பான் என்றிருக்கிறது. உனக்காக அரசரின் உடல் தைல கொப்பரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. துன்பத்தை தாங்கும் துணிவு மிக்கவனாக ஈமச் சடங்குகளை நீ நடத்து. புறப்படு பரதா. அன்பு தந்தை முகத்தை இறுதியாக பார்த்து வணக்கம் செலுத்து. செய்யத்தக்கதை செய்துவிடு. வா. மாமன்னருக்கு, தசரத 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 மாமன்னருக்கு. பரதா, அஸ்தியை வைத்து அழுவது ஏன்? இது உன்னை பெற்ற தந்தை அல்ல. அவர் தன் உடல் கூட்டிலிருந்து பறந்து அவர் தர்ம வினையின்படி பரலோகத்தில் அமர்ந்திருப்பார். ஜீவாத்மாவுக்காக ஐம்பூதங்களால் படைக்கப்பட்ட இந்த உடல் சாம்பலாவதோடு அழிகிறது. தந்தை மகனுக்காற்றும் கடமையில் இதுவும் ஒன்று. அதை நீ முடித்து கடமையை நிறைவேற்று. உயிர் உடலை விட்ட பிறகு இந்த பூத உடலானது ஐம்பெரும் தத்துவமான கனல், காற்று, ஆகாயம், நீர், நிலமாக அன்னை பூமியிடம் திரும்பிச் செல்கிறது. அதனால் அஸ்தியை நீ இந்த புனித நதியில் விட்டுவிடு. நமக்கெல்லாம் இதுதான் முறை பரதா. நியாய விதிப்படி இன்று நீ செய்யும் இதையே நாளை உன் மகனும் உனக்காகச் செய்யப் போகின்றான். பந்தத்தை துறந்துவிடு. இனிமேல் கொண்டு செல்ல வேண்டிய கடமை உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது.
குருதேவா, தமது ஆணைக்கிணங்க இங்கே மன்றத்திலே வந்து நிற்கிறேன். சொல்லுங்கள், இந்த பரதனுக்கு என்ன கட்டளை? தூயவனே பரதா, உன்னை பெற்ற தந்தை தர்மத்தை கண்ணாக நினைத்தவர். தமது வாக்கினை காப்பாற்றி வளமைமிக்க இந்த அயோத்தி ராஜ்யத்தை உனக்கு விட்டுக் கொடுத்து தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டார். உனது அன்புக்குரிய அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் உலகமே வியக்க தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நிலைநாட்ட வனம் சென்று விட்டான். உன்னுடைய தந்தையும் உன் அண்ணனும் இருவருமே இந்த நாட்டை ஆள உரிமையை உனக்கு தந்தார்கள். இப்போது இது உன் கடமை. சூரிய வம்சத்தாருக்காக அரியாசனத்தை பரதா நீ ஏற்க வேண்டும். உன் மக்களை காக்க வேண்டும். இது தமது ஆணையா குருதேவா? இதுதான் இப்போது உனக்கு உரிய கடமை பரதா. அவையோரின் கருத்து என்ன? எந்த நாடு மன்னன் இல்லாமல் இருக்கிறதோ அதன் மரியாதை, பாதுகாப்பு அனைத்துமே பெரும் பிரச்சனைக்குள்ளாகும். எதிரி அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டு அந்த பகுதியை கையகப்படுத்துதல் சுலபமாகிவிடும். ஆகையால் இதையெல்லாம் வைத்து நுட்பமாக பார்க்கும்போதுதான் இந்த ஆபத்தை தவிர்க்க தாம் தான் ஆட்சி புரிவதற்கு தகுந்தவர். அதற்கும் மேல் நான் எப்படி சொல்ல? மதிப்புக்குரிய ஸ்ரீராமன் காடு போனது ஏன்? தன் அப்பாவின் ஆணையை மதித்து நடக்கத்தானே. அரியாசனத்தில் நீங்கள் அமர்வது நியாயம்தானே? ஆட்சியில் அமர்வதற்கு 3 தகுதிகள் தேவைப்படுகிறது. குருவின் வாழ்த்துக்கள், அமைச்சர் குழுவின் ஆலோசனை, மக்கள் அனைவரின் நம்பிக்கை. இன்று பரதனுக்கு இம்மூன்றும் இருக்கிறது. ஆகையால் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் இந்த நாட்டின் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன் முக்கியமாக எனக்கு ஒரு சந்தேகம். அரியாசனத்தில் அமர்வதற்கு முன்னால் தாம் எல்லாம் என் சந்தேகத்தை போக்கினால் நல்லது. என்ன சந்தேகம் ஏற்பட்டது ராஜகுமாரரே? சில நாட்களுக்கு முன் மதிப்புக்குரிய அமரர் மன்னர் என் தந்தை அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து பேச இப்படி ஒரு மாமன்றத்தை கூட்டினார்கள். அன்று மன்றத்தில் மாமன்னர் தசரதர் தன் மைந்தன் ஸ்ரீராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வதாக பிரகடனம் செய்தார். அப்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே குரலில் ஸ்ரீராமனுக்கு பட்டம் அளிப்பதை வரவேற்றீர்களே. பரதன், இப்போது கேட்கிறேன், ஏன் அப்போது எல்லோரும் ஒரே மனதாக ஒப்புக்கொண்டீர்கள்? ஏனென்றால் ராமனை போன்ற உத்தமன் மன்னனாக அமைவது மிக அரிது. மிக பொருத்தமான பதில் இது. மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்ட பிறகு ராஜா ஒரு மகாராணியின் சொல்படி அவை முழுவதும் சம்மதித்து ஒப்புக்கொண்டதையே மாற்றி சபையை பாராட்டிய ஸ்ரீராமனை ஆட்சியிலிருந்து நீக்கி வனம் அனுப்பினான். தன் மனதுக்கு உகந்த ராணியின் மகனை ஆட்சியில் அமர்த்த நிச்சயித்தார். அப்படி ஒரு முறைகேடு நடந்த போது நீங்கள் எல்லாம் ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? சொன்ன சொல்லை மாற்றிய மன்னரிடம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏன் இருந்தீர்கள்? மாமன்னர் என்பதால் பேசாமல் இருந்தீர்களா? மன்னரை மதிப்பது என்பதை ஏற்கிறேன். மக்களை மன்னரும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலை இன்று வரை வந்ததில்லை. அதுதான் உங்கள் வாய் அடைத்து விட்டது. மனைவியின் சொல் கேட்டு மன்னவர் தவறிழைத்தார். அதன் பலனாக இன்று நான் அவமானப்பட்டு நிற்கின்றேன். ரகுகுல வரலாறு கரைபடத்தான் வேண்டுமா? கூடாது கூடாது கூடாதென்றால் எழுந்திருங்கள். எடுத்துச் செல்வோம் ராஜ சின்னங்களை, நேர்மையின் சின்னமான ராஜமணி மகுடத்தை. எல்லோரும் புறப்படுங்கள் பரதனுடன். ஆட்சிக்கு உரியவரை அவர் இருக்கும் இடத்துக்கே போய் வேண்டிக் கொள்வோம். அவரை அங்கேயே மன்னனாக்கி நம் அயோத்திக்கு திரும்ப அழைப்போம். அயோத்தியே தங்களுடன் அங்கு வந்து அவரை அழைத்தாலும் வந்து விடுவாரா? அது தெரியாது. பரதனின் பிரதிஜை வராவிட்டால் நானும் மன்னன் அல்ல, அவருடனே வனத்திலேயே காலம் கழிப்பேன். சபையோரை சற்று சிந்தியுங்கள். அன்று மன்னர் தசரதர் தமது வாக்கை காக்க தன் உயிரையே இழந்தார். அண்ணன் ஸ்ரீராமன் அன்றளர்ந்த தாமரை போல் சந்தோஷமாக மன்னரிட்ட ஆணையை கண்ணாக கருதி மாபெரும் சாம்ராஜ்யத்தை தூசாக நினைத்து உதறி சென்று விட்டார். அவர்தான் தசரதர் கேட்ட மகன். அந்த ஸ்ரீராமனின் தம்பியான இந்த பரதன் நீதியை காக்க நினைத்தால் அதற்கு அவனுக்கு உரிமையே இல்லையா? ஆளும் உரிமை மூத்தவனுக்குத்தான் உண்டு. ஸ்ரீராமன் எனக்கு மூத்தவர்.
என்னிலும் சிறந்தவர். அவருக்குத்தான் இந்த நாட்டை ஆளும் உரிமை உண்டு. அந்த உரிமையை அதை மறுப்பது பாவம். பரதன் குருதேவரை வேண்டிக் கொள்கிறேன், பரதன் பாவத்தை செய்ய அனுமதிக்காதீர்கள். என் உதடு பேசவில்லை, உள்ளம் பேசுகிறது. வீணாக வீணாக களங்கம் சுமக்கும்படி செய்தாள் என் தாய். ஆனால் சபையோரே என்னிடம் தயவு காட்டுங்கள். பரதன் இந்த சபையிலே தன் மன உணர்வுகளை எடுத்துச் சொல்லுகிறேன். அயோத்தியாவின் ராஜா அண்ணன் ராமன் தான். அவர் இருக்கின்ற இடம் நோக்கி உள்ளன்போடு பணிந்து வணக்கம் செலுத்திக் கொள்கின்றேன். அவரை பார்க்க போகிறேன் என்று பிரகடனம் செய்கின்றேன். சபையோர் இதை ஏற்று என்னை அனுமதியுங்கள். குருதேவா, மறுக்காமல் என்னை அனுப்ப வேண்டும். தங்கள் வாழ்த்துக்கள் என்னை வழிநடத்தும். செல்க. உத்தமன் நீ பரதா. உண்மையில் நீ தர்மத்தின் அவதாரம். நேர்மையான உன்னை பெற்றெடுத்த இந்த பூமி பெருமை அடைந்தது. இன்று தர்மத்தின் முன்னால் இத்தனை விரிந்த சாம்ராஜ்யத்தை துறப்பவன் ஒருவன். உன் போன்ற மகாத்மா யாரும் இங்கே பிறக்கவில்லை. எப்படி உன்னை புகழ்வது பரதா? உன் போல் யார் உண்டு? நின் புகழ் நீடு வாழ்க, நீடு வாழ்க. முடிக்க முடியாத காரியத்துக்கு முயற்சி செய்கிறாய் பரதா. ராமனின் வாக்குறுதி மாறாது. உன் உணர்வுகள் செயல்படுவது கஷ்டமானது. அதனால்தான் அம்மா பரதன் உங்களை கூப்பிடுகிறேன். அம்மா, உங்கள் பரதனை நம்பிக்கைதான் செயல்படுத்துகிறது. பரதனுக்கு எதிராக தர்ம நேர்களின் பேச்சுக்கள் எல்லாம் வரும். மாதா நீங்கள் வந்தால் அதற்கு வலுவிருக்காது. அங்கு தாம் எடுத்து சொன்னால் அப்புறம் எதிர்ப்பு எது? அம்மா, மறுக்காமல் ஏற்பீர்களா? சரி, ஏற்கிறேன். நீ எடுக்கின்ற முயற்சிகளால் அயோத்தியும் மகிழும் என்று நினைக்கிறேன். அனைவரும் மகிழ்வார்கள் அம்மா, அனைவரும் மகிழ்வார்கள். பாசமுள்ள அண்ணனும் அண்ணியும் என்னை அறிவார்கள். பரதன் அவர்களின் ராஜ்யாபிஷேகத்திற்குரிய பொருளை எடுத்து வருவேன். வனத்தில் வைத்து குருதேவர் அபிஷேகம் செய்வார். பரதன் ராமனை ராஜாராமனாக்கி மிக்க விமரிசையுடன் அயோத்திக்கு அழைத்து வருவேன். மிக்க விமரிசையுடன். அம்மா, புறப்பட இது தகுந்த நேரம். மற்றவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். பரதா, உன்னிடம் பேச வேண்டும். கோபப்படாமல் கேள் பரதா. நீயே என்னை பொருட்படுத்தாதிருந்தால். கேளுங்கள் மகாராணி கைகேயி, என்ன கேட்க வேண்டும்? போகும்போது நானும் உன்னுடன் வனத்திற்கு வர வேண்டும். எதற்கு? 7 வருடங்கள் தண்டித்தது போதாதா? இன்னும் தண்டிக்கவா? பரதா, பரதா, புரிந்து கொள்ளாமல் என்னை புண்படுத்துவதில் நீ என்ன காணப் போகிறாயடா? கடந்து போனதை நினைத்து சொன்னால் என்னை மட்டும் தட்டாதே. மாளிகை பாம்பு வனம் போக காரணம்? அற்பத்தனமாய் ஆசைப்பட்ட பாவம். நடந்த அழிவுகள் பரதா என்னால் வந்தது. யாருக்கும் புரியாதடா. நடைபிணமாக மரமாக பரதா நான் இங்கே இருக்கிறேன். உத்தமனை காண நீ வனம் போகிறாய் என்றோ? பரதா, உன் அம்மாவும் வரக்கூடாதோ? வரும் தகுதி போய்விட்டது. மாதாவை தாக்கி பேச உனக்கு தகுதி கிடையாது. பரதா, நீ புறப்படு. கைகேயி ராமனுக்கும் தாயடா. மாதா மைந்தனை தண்டிப்பதுதான் உண்டா? அவள் பிள்ளைக்காக தன் உயிரையும் தந்து விடுவாளடா. வனம் போக நீயும் வரலாம். வேண்டாம் மாதா. இது மாதாவின் கட்டளை. என் நம்பிக்கை தவறாது. ராமனும் இதை ஏற்றுக்கொள்வான். உங்கள் ஆணைப்படி. அக்கா, பாவம் செய்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் இவள் செய்த கொடுமைகளுக்கு. மரணம் கூட என்னை கண்டு பயந்து நடுங்குகிறது. இந்த ஈனத்தனம் எனக்கு யாரால் வந்தது? என் குற்ற உணர்வே முள்ளாக என்னை குத்திக் கொண்டிருக்கிறது. அக்கா, மகன் ராமன் என்னை மன்னிப்பானா?
இந்த பாவியையும் அழைத்துச் செல்லுங்கள் அக்கா, அழைத்துச் செல்லுங்கள். அடி பைத்தியக்காரி, உன் ராமன் உன்னை நன்றாக புரிந்து கொள்வான். நான் இருக்கிறேனே, உனக்குள்ள மன கஷ்டங்கள் கலக்கங்கள் இனி தொடராது. இல்லை, பாவம் செய்த பாதகி தப்பிக்க முடியாது. பாசற்ற ராமனை காண தகுதி இல்லை. ராமனுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள் அக்கா. அவரிடம் சொல்லி இந்த பாவியை மன்னிக்க சொல்லுங்கள். என்ன பேச்சு? எப்படி உன் குற்றமின்றி இதை சொல்லுவது? காலம் என்பது நம்மை வைத்து ஆடுகின்றது. உயரே உள்ள இறைவன் நினைக்கிறார், கீழே உள்ள நம் விதி அதன்படி நடத்துகிறது. அழாதே, அழாதே, கண்ணீர் சிந்தாதே, அழாதே. ஊர்மிளா, 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 இன்று மன்னரின் ஆட்சி மன்றத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆளும் உரிமையுடன் யாருக்கு ஆட்சி பீடம் என்று. உரிமை உள்ளவர் மூத்தவர் தான் என்ற கருத்திலே இப்படி முடிவெடுத்த பிறகே அவருடைய தியாகம் பற்றி, பாசம் பற்றி அனைவரும் புகழ்ந்து பேசினர். நாளும் நிம்மதி இல்லாத இருந்தது நேரங்கள். ஊர்மிளா, இவ்வளவு நாட்கள் நெஞ்சில் இருந்த சுமைகள் முள்ளாக என்னை துன்புறுத்தியது. ஊர்மிளா, கானகம் செல்கிறார்கள். பரதண்ணா, மதனி, லக்ஷ்மணன் எல்லோரும் போகிறார்கள். நிச்சயமா? நாமுமா? எல்லோரும் செல்லும் போது நாமும் தானே. அயோத்தி மக்களும் கூட போவார்கள். அன்புக்குரிய ராஜாவை முடிசூட்டி அழைத்து வருவதற்காக கானகம் செல்கிறார்கள். ஊர்மிளா, நாட்டிலே மக்கள் மகிழ்ச்சியில் மிதக்கிறார்கள். ஊரே செல்கிறது அரசரை காண. அரசரை காணவா? நானும் தானே. எல்லோரும் போகும்போது நமக்கு என்ன தடை? எப்படி சொல்லுகிறாய்? நான் போவது மக்களுக்காக. ராமண்ணாவை திரும்ப அழைத்து வர. போனால் பார்க்க வரக்கூடாதா நாங்கள்? ஊர்மிளாவின் மனதிலே எத்தனை சுமைகள். எனக்கும் கொடுத்தான். ஒரு தரம் அவள் லட்சுமணனை பார்த்தால் போதும் என்கிறாள். வெறும் ஒரு தரம் பார்த்தால் போதும் என்று சொல்கிறாயே தேவி. மாளிகைக்கு அவரை அழைத்து வரப் போகிறேனே. ஏன் உங்கள் இருவருக்கும் என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லை, இல்லை. நாங்கள் மட்டுமா? இந்த அயோத்தியை உங்கள் பேச்சில் நம்பிக்கை வைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறது. அது போதும். ஊர்மிளாவிடம் சொல்லிவிடு, லட்சுமணனை காண காத்திரு என்று. நம் இருண்ட நாட்கள் முடிந்து விட்டன. நம் ஸ்ரீராமனின் ராஜ்யாபிஷேகம் நடத்த ஊரெல்லாம் காத்திருக்கிறது. அப்ப நாங்க ஸ்ரீராமனோட தமசா நதிக்கரை வர போயிருந்தோம். அப்ப அவங்க நாங்க தூங்குற நேரம் பார்த்து தேரை ஓட்டிக்கிட்டு காட்டுல இருந்து போயிட்டாங்க. இப்ப இளவரசர் பரதரோடல போறோம். அப்புறம் எப்படி தப்பிப்பாங்க? போய் ஸ்ரீராமனையும் இளவரசர் லட்சுமணனையும் ராணி சீதையும் ஒன்னா அழைச்சிட்டு வர போறோமே. அப்படின்னா நாங்க அழகழகா தோரணம் எல்லாம் கட்டி வச்சு வீதியில காத்திருக்கோம். வீதியில பெரிய பெரிய கோலம் எல்லாம் போட்டு வச்சிரு. கண்டிப்பா நாங்க சொன்னபடி வந்துருவோம். உனக்கு தெரியுமா, ராமரை கூட்டிட்டு வர்றதுக்காக இளவரசர் பரதர் காட்டுக்கு போறாராம். ஊரெல்லாம் இதே பேச்சு. அப்பா, அப்பா, இளவரசர் பரதர் ஸ்ரீராமனை கூட்டிட்டு வரதுக்காக காட்டுக்கு போறாராம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் அவர் கூட வரலான்னு அவரே சொல்லியிருக்காருப்பா. அப்பா, நானும் போயிட்டு வரட்டுமா? ஓ, தாராளமா போ. நல்ல காரியத்துக்கு தடை சொல்லுவனா? அடே, ராமரை தரிசிச்சாலே புண்ணியம்டா. அப்பா, அம்மா, இளவரசரோட ராஜமாதா, அமைச்சருங்க, குருதேவரு, சேனைங்க எல்லாரும் போறாங்களா? அவங்க போற வழியை சரி செய்ய ஓவியருங்க, தொழிலாளருங்க, சிற்பிங்க, மரம் வெட்டுறவங்க எல்லாரும் போறாங்களா? நானும் அவங்களோட போய் தொண்டு செய்ய விரும்புறேன். போனா நிச்சயமா உனக்கும் அந்த ராமரோட தரிசனம் கிடைக்கும். ஆமா. அட போப்பா, ராமன் இல்லாம அயோத்தியே எப்படியோ இருக்குது.
என்ன நினைச்சாரு? அயோத்தியா ராசா பரதர் வம்பு வழக்காட ஆனக்குதிரையோட வராரா? என் கையின பூ பறிக்க போயிருமா? அது இல்ல ராசா, பெரிய படையே வருது. யானைங்க, குதிரைங்க, ஏராளமான வீரருங்க வராங்க. பரதர் பெரிய சேனை எடுத்துட்டு யாரோட மோத வராரு? அதுக்கு காரணம் இருக்குங்க ராசா. அரண்மனையில இருந்து விரட்டினாங்க, பட்டம் இல்லைன்னாங்க, ராமருக்கு எதுவுமே இல்லைன்னாங்க. அதோட விட்டாங்களா? ராமரும் லட்சுமணரும் வீரப்பிள்ளைங்க இல்ல, அந்த பயத்தினால இப்ப காட்டுலயும் தேடுறாங்க. அடே, இந்த மீச வச்சிருக்கிற குகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை வச்சிருக்கிற பரதராசா ராம மேல கைய வைக்க முடியாதுன்னு கைய கால வெட்டி போட்டுடுவேன்னு. யானை குதிரை மேல வந்துட்டா அஞ்சரவை இல்ல. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன். பரதராசா சேனை ஏத்து நிக்க சிங்க வேலபுரமே சீரிப்பாய போகுது. ராசா, நாம வில்லு அம்ப மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி அவங்களை எதிர்த்து பெருசா வேற என்னதான் செஞ்சிட முடியும்? அட கொத்து மீசக்கார, நிறுத்துற. நீ எல்லாம் ஏன்டா வேலை வச்சுக்கிட்டு ஆம்பளன்னு வெடப்பா வந்து நிக்கிற? ஆனா சண்டை போட சக்தி இல்லன்னா அப்ப என் ராமனுக்காக போராடிய சாவண்டா. என் ராம மேல ஆணையா நான் சொல்றேன், பரதராசா வந்த வழிய திரும்பி போக வைக்கிற. போங்க, முரசு கொட்ட சொல்லுங்க. என் அன்புக்குரிய மக்களே, ஆம்பளைங்களா இருக்கிற நாமெல்லாம் ராமனுக்காக உயிரை விடுற நேரம் நெருங்கிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டா, நம்ம பிரபு ஆட்சியே வேண்டாம், இந்தாங்கடான்னு பரதராசாவுக்கு தானம் கொடுத்துட்டாரு. பதவி கிடைச்ச ராசா பரதரு இப்ப பெரிய யானை குதிரையோட வந்து மிரட்டுறாரு. நம்ம ஸ்ரீராமரையும் தம்பி லட்சுமணரையும் பிடிக்க இப்ப காட்டுக்கே புறப்பட்டு வந்துட்டாரு. அவருக்கு ஆட்சி இருக்கலாம், ஆணை இருக்கலாம், குதிரை இருக்கலாம், ஆளுங்க படையும் இருக்கலாம். ஸ்ரீராமன் பேரை சொன்னா உயிரையே கொடுக்கிற நம்ம போல ஆளுங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. நம்ம வில்லுக்கு அம்புக்கும் வேலை இருக்குது. நாம அச்சம் இல்லாதவங்க உயிரை கொடுக்கணுங்க. நம்ம கங்கை அம்மனை தொழுது நான் நெஞ்ச தொட்டிங்க சொல்றேன். நாம எல்லாரும் இருக்கிறவரை ராமரோட எதிரிய கங்கை கரையில வில்ல வளைச்சி திரும்பவும் அயோத்தி போக விடாம அவங்க எல்லாரையும் அடியோட அழிச்சிடுங்க. ஒரு ஆளை கூட விடாதீங்க. கங்கா மாதா நதி வெள்ளத்துக்கு ரத்தத்தால சாயம் பூசுங்க. பரதரோட வந்த படையெல்லாம் கங்கையில மிதக்க விடுங்க. வீரர்களே, அஞ்சாதீங்க. யுத்தத்துக்கு போயிட்டா நம்ம குலத்துக்கே அது பெருமை. அதுவும் பிரபு ஸ்ரீராமனுக்காக சாக போறோம். அட இருந்தா ஸ்ரீராமனுக்காக வாழ்வேன், செத்து போனா நேரா சொர்க்கம் போயிடுவேன். அந்த பரத என்ன, அந்த யமன் கூட ராமனுக்கு எதுக்க வந்து நின்னா என்னடா காலான்னு கேப்ப, அடிச்சு விரட்டுவேன். யமனுக்கே நாங்க யமனாவோ ராசா? ராமருக்கு எதிரி ராசா பரதர் இங்க இருந்தாங்க போனா தானே ராசா? சத்தம் போட்டு சொல்லுங்க, ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு, ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு. தோழர்களே வாருங்கள், எல்லாரும் புறப்படுவோம். எல்லாரும் நில்லுங்க. வீரனுக்கு அழகு ஆத்திரப்படுறதோ அவசரப்படுறதோ இல்ல. என்னையும் அறியாம அவசரப்பட்டேன். ஏன்னா சபை கூட்ட நேரம் இல்ல. பொறுப்பு இல்லாத பேச்சு இது. எதுக்குமே யோசனை பண்றது நல்லது. எதிலும் பொறுமை. உன் பேரை கெடுக்காம இருக்கு ராசா. முதல்ல பரதராசாவை பார்த்து என்னன்னு கேளு. அவர் மனசுல என்ன இருக்கு, எதுக்கு வந்தாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்க பேச்சு விளங்குது, அப்படியே நான் நடந்துக்குவேன் ஐயா. யுத்தம் பண்றதுனால நம்ம கௌரவம் பெருசாக போறதில்ல. தோழர்களே, எல்லாரும் போய் கங்கக்கரையில கவனமா இருங்க. அங்க மரங்களுக்கு பின்னால மறைஞ்சு நில்லுங்க. நான் போய் பரதராசா கிட்ட பேசுறேன். பேச்சுல தெரிஞ்சிடும் அவர் மனசுல பாசம் இருக்கா இல்ல மோசம் இருக்கான்னு. பயமும் பதுங்கிறது நம்ம கத்துக்காத பாடங்க. நம்ம ஆளுங்களுக்கு உத்தரவிடுவேன், தொலைச்சிடுங்க, புரிஞ்சுதா? பதுங்கிறவங்க கவனமா இருங்க. யாரும் வரலன்னு ஏமாந்து மெல்ல கண்ணா சிந்து தூங்கிடாதீங்க. நம்பிக்கையோட இருங்க ராசா. காட்டுக்கு வந்தவங்க ஏதாவது வாலாட்டினா அறுத்துருவோம். அறுத்து பரதா, இது சிருங்கவேலபுரம்.
இந்த இடத்துக்கு அரசர் வேடர் குகன். அவர் ஸ்ரீராமனுக்கு உண்மையான பக்தர். ஆனால் ஸ்ரீராமன் தன் உடன் பிறந்தானாக, தோழனாக மதிக்கிறார். என்ன, ஸ்ரீராமன் அப்படி மதிக்கிறாரா? அப்படியெனில் அவரும் எனக்கு அண்ணன் ராமரை போன்றவர். ஆரிய சுமந்திரரே, மன்னர் குகனை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள். ராசா, பரதகுமாரருக்கு நிஷாத ராஜா குகனோட வணக்கமுங்க. ராசா, கும்பிடுறேனுங்க. அதோ அவரே வந்து விட்டார். கும்பிடுறேன் பரதராசா. இல்லை அரசே, உங்களை நான் வணங்குகிறேன். அயோத்தி ராஜா இந்த குகன் காலில் வீழாமா? உடன் பிறந்தவராம் அண்ணனுக்கு நீங்கள் அன்புடன் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள். மெய்சில் இருக்கும் எனக்கு ராமண்ணாவே என்னை அணைத்துக் கொள்வது போல. தாம் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் பரதன் பாவி என்ற எண்ணம் தானே? இல்லைங்க ராசா, இல்லைங்க பரதராசா, இல்லைங்க. நான் அவசரப்பட்டுட்டேன். நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பரதராசா. ராமருடைய தம்பி எப்படி தப்பா நடந்துக்குவாரு? எனக்கு சின்ன புத்தி தானே, அந்த அளவுக்கு யோசனை போகல. பால் வெள்ளையாதானே இருக்கும், அது எப்படி கருப்பாகும்? ஸ்ரீராமனுக்கு தம்பி பரதன் ஸ்ரீராமனை போலதான் இருப்பான்னு இப்பதான் தெரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடு ராசா, என்ன மன்னிச்சிடு ராசா. ஆமா, உங்களை பார்த்தா ராமனை போலவே இருக்கு. மனதிற்குள் ராமன் இருக்கும் தங்களுக்கு எல்லாமே ராமன் தான். சத்ருகுணா, இவர் காலை தொட்டு வணங்கு. இவர் ராமண்ணாவுக்கு சகோதரர் என்றால் நமக்கும் சகோதரர். அடடே, என்னங்க இது, என்னங்க இது? வணக்கம் அமைச்சர் ஐயா. ஸ்ரீராமன் சொன்னது சரிதான். தம்பி பரதன் ரொம்ப நல்லவர்னு சொன்னாரு தெரியுங்களா? ராமண்ணா என்னை குறித்து சொன்னாரா? ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொன்னாரு. தரையில வைக்கல பருப்பு அதுல படுத்து ராத்திரி எல்லாம் உங்களை பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தரையில் புல்லை பரப்பியா? பேசினாரா தூக்கம் இல்லாம? அதோ அங்க மரத்தடியில வைக்கோல குமிச்சு வச்சிருக்குல்ல, அது மேலதான் ஸ்ரீராமரு மாதா சீதா படுத்து நல்லா தூங்கினாங்க. மாதா சீதையும் ராமனும் இதன் மீதா உறங்கினார்கள். பரதராசா, இது மேலதான் பிரபு ஸ்ரீராமர் படுத்திருந்தாரு. அம்மா சீதையும் படுத்திருந்தாங்க. நான் நம்ம ராசாக்கு சாப்பாடு கொடுத்தேன், வேண்டான்னுட்டாரு. கிழங்கு போதுன்னாரு. கங்கை தண்ணி மட்டும் எனக்கு போதும்பான்னு சொன்னாரு. அவரு காலில் இருந்து செருப்பை கட்டிட்டு வெறும் காலோட நடந்தாரு. என்ன கட்டுப்பாடு! மண்ணில் உறங்குகிறார் என் மன்னர், இங்கே காலணியும் இன்றி காட்டுப்பாதையில் போனாரா? ஆரிய சுமந்திரரே, அண்ணனைப் போலவே இனி செருப்பில்லாமல் நானும் நடப்பேன். ராமன் அவை நான் தரிசிக்கின்ற வரையில் அன்னத்தை தொடுவதில்லை. ராமனுக்கு கந்த மூலங்கள், இந்த சேவகனுக்கு ராஜபோகங்களா? இது நியாயத்துக்கு புறம்பானது. இது அழகல்ல. வாழ்க பரதராசா. இத்தனை சிறந்த ராம பக்தரு எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இல்ல. பரதனை போன்ற மகாத்மாவை குகன் ஏன் சந்தேகித்தார்? இத்தனை உத்தமரான ஒரு மனிதர் இந்த ஜகத்தின் மீது யுகத்துக்கு ஒரு முறைதான் பிறக்கிறார். அண்ணனுக்கு உரிய சாம்ராஜ்யத்தை தனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. பரதனுக்கு ஈடே இல்லை. கைகேயி என்ற விஷப்பாம்பின் பிள்ளையாக அமுதம் போன்ற பரதன் பிறந்திருக்கிறான். கைகேயி ராமரை தூக்கி வளர்த்தவங்க. அவங்க மனசை இப்படி ஒரு துரோகம் பண்ணணும்னா நமக்கு தெரியாத ஒரு சக்தி வேலை செய்யுது. யாருக்கு தெரியும்? படைச்சவரே எந்த ஒரு பெரிய காரியத்தை நடத்த
கைகேயி மனச கலைச்சார. யாரை குறை சொல்ல? ராமனை வளர்த்த பாசமெல்லாம் நாடகங்களா? ஏமாற்றுக்காரியா கைகேயி ராணி? தன் புருஷனையே சாகடித்தாளே. மக்கள் கேட்க மறந்தாரே. அரசியல் என்பது இதுதானா? அரண்மனைக்குள்ளே சதிதானா? அப்படி இல்லை என்பதை காட்டுகிறார் பரதன். விதிப்படி நடந்திருக்கிறது. அதில் உன் குற்றம் எதுவும் இல்லை. அம்பை நோவது அறியாமை. உன் மனதை நீ புண்படுத்திக் கொள்ள வேண்டாம். முறைகேடுகள் என் பொருட்டாக நடந்துவிட்டது. குற்ற உணர்வு என்னை கொன்று கொண்டிருக்கிறது. முனிவரே, அயோத்தியின் ராஜ மாளிகையில் இப்படி விபரீதம் இதுவரை நடந்ததே இல்லை. விபரீதம் என்பது இடம் பொருள் பார்த்து கொண்டு வருவதில்லை பரதா. விதி நமக்கு வைக்கும் பரீட்சைதான் பரதா. நீயும் ராமனும் செய்த தியாகமானது ரகுகுல வரலாற்று பொன்னேட்டில் பொறிக்கப்படப் போகிறது. பரத்வாஜ மாமுனிவரே, தாங்கள் என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். அண்ணன் ராமன் என் விருப்பத்தை ஏற்க வேண்டும். என் மீதுள்ள களங்கம் நீங்க வேண்டும். சந்தேகம் எதற்கு பரதா? எது ஒன்று நடந்தாலும் அதிலே ஒரு நல்லதும் இருக்கும். சதானந்தா, போய்ப்பார் வசிஷ்ட முனிவரின் பூஜை முடிந்து விட்டதா என்று. நான் அவரை தரிசிக்கப் போக வேண்டும். சுவாமி, காலை போதில் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். என்ன கண்டாய்? புரியவில்லை. அதிசயமான நிகழ்ச்சி நடப்பதாக கனா கண்டேன். சந்தோஷமும் இருந்தது. அதுவே மனதையும் கலக்கியது. இதன் பொருள் எனக்கு புரியவில்லையே. பரதனை பற்றிய சிந்தனைகள் ஏனோ என் மனதில் கொந்தளிக்கின்றது. மாதா, போய் விறகு வெட்டி கொண்டு வருகிறேன். லக்ஷ்மணா, சீக்கிரம் வந்துவிடு. குழம்பி இருக்கிறேன். சீதை ஏதோ சொப்பனம் கண்டிருக்கிறாள். என்ன சொப்பனம் அண்ணி? எனது பரதன் துயரத்திலே. அவனுக்கு என்ன துயரம்? உங்களை விரட்டியவனுக்கு முடிசுட்டி இருப்பார்கள். ராஜ மாளிகையில் துயரங்கள் ஏது? கோபத்துக்கிடம் தராதே லக்ஷ்மணா. என் மீது அவன் உயிரையே வைத்திருக்கிறான். என் பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்தால் எனக்கு அது சந்தோஷம்தான். மன்னரும் நாட்டு மக்களும் சந்தோஷப்படுவார்கள். மன்னியுங்கள், எல்லோருமே உங்களுக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். தம்பி லக்ஷ்மணன் பரதனுடன் எப்போதுமே மோதுவான். அவர்கள் மோதுகிறது எதனால்? பாசந்தானே. என்ன, இதுதான் அந்த இடமா? ஆமாங்க. அண்ணன் ராமனின் குடிலேயே. அந்த கவலை உங்களுக்கு ஏன் இப்போ? நம்ம ஆளு போயிருக்கான். சுத்தி பார்த்து வந்து சொல்லுவான். குருராசா, 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 சுத்தி பார்த்துட்டு நான் சும்மா வரல ராசா. நம்ம ஸ்ரீராமர் இருக்கிற குடிசையை தெரிஞ்சிட்டு வந்துட்டேன். அதோ மரங்களுக்கு நடுவுல ஒரு இடம் தெரியுது இல்ல, அதுக்கு எதிர்பக்கம். இப்ப அங்க ராசகுமாரி லட்சுமணரு சீதா தேவியோட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு வரேன். என்ன, மூவரையும் நீ பார்த்தாயா? சரி சுமந்திரரே, தாம் நான் நடந்து செல்லும் பாதையில் தொடர்ந்து வாருங்கள். குருதேவரின் தாய்மார்களுடன் வரட்டும். மற்றவர்கள் இங்கே இருக்கட்டும். வாருங்கள், வாங்க சீக்கிரம். அண்ணா, 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 அண்ணா. என்ன விஷயம் லக்ஷ்மணா? வேற என்ன, வேலை வந்து விட்டது. என் வில்லுக்கும் அம்புக்கும் இன்று சரியான விருந்துக்கு சமயம் வந்து விட்டது. அந்த பாவி இந்த இடத்துக்கே வருகிறான். இன்று அவனை நான் கொன்றே விடுவேன். ஆத்திரமேன் லக்ஷ்மணா, யார் வருகிறான்? தாம் உயிராக கருதும் பரதன். என்ன, பரதன் வருகிறானா? எங்கே? சித்திரக்கூடத்திலிருந்து வருகிறான். மன்னன் அல்லவா? மணிக்கொடிகள், யானை, குதிரை, சேனைகள். அயோத்தியின் அரசன் பரதன் ஆடம்பரங்கள், அதிகாரங்களோடு இங்கு நோக்கி வருகின்றான். மரத்தின் மேல் இருக்கும் போது தெரிந்தது. அற்பன். அண்ணா, என்னை தடுக்காதீர்கள். அவன் காட்டிலும் கணக்கு தீர்க்க வருகிறான். யானை படை, குதிரை படை எதற்காக? எதற்காக அண்ணா? அவன் முழு படைகளையும் காட்டி ஆளை மிரட்ட வருகிறான். என்ன பேசுகிறாய்?
யாரை மிரட்ட? உங்களை மிரட்ட. வருகிறான் பரதன், ஆட்சி பெற்றான். அது மட்டும் அவனுக்கு போதவில்லை, தன் படையுடன் வந்து மிரட்டுவான். அந்த அற்பன் குறிவைத்திருப்பது ஸ்ரீராமனுக்கு. ஸ்ரீராமன் பொறுத்துக்கொள் என்பார். நானும் உங்கள் பேச்சை கேட்டு அவனை விட்டால் உங்களையே தாக்குவான். போதும், ஓய்ந்திருக்க நேரமில்லை. ஒரு கொள்கைக்காக ஊரை விட்டு வந்து இங்கே ஒதுங்கி வாழ்கிறோம். வாழ்க்கையில் துறவு பூண்டோம், வலிமைக்கு துறவு பூணவில்லை. லக்ஷ்மணன் உறங்கவில்லை, அவன் வில்லும் அம்பும் உறங்கவில்லை. வில்லெடுக்கும் நேரமாயுது லக்ஷ்மணா. பரதனின் மனம் பாவ வழிகளில் போகாது. ஏன் ஏன் பாவ வழிகளில் போகாது? அவனை பெற்ற தாயே ஒரு குள்ளநரி. குள்ளநரி பெற்ற பிள்ளை குணவானாகி விடுவானா? உங்கள் பரதன் ஒரு உத்தமன் என்றால் யானைப்படை குதிரைப்படைகளுடன் எதற்காக வருகிறான்? அண்ணா, பரதன் ஒன்றும் உங்களைப் போல் ஒரு ஸ்ரீராமன் இல்லை. அவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு அதிகாரம் அவதை இருக்கக்கூடாது. அண்ணா, மானிடர் என்ன, அந்த சொர்க்கத்து இந்திரனுமே அகம்பாவத்தால் பதவி இழந்து ஒதுங்கி வாழ்ந்ததை மறக்க கூடாது. தாயின் சதியால் ஆட்சி அடைந்து பரதன் துள்ளிக் கொண்டிருக்கிறான். அவன் தாம் இருக்கின்ற இடத்தை எப்படியோ கண்டுபிடித்து தம்மை கொல்ல வருகிறான். அண்ணா, இல்லை லக்ஷ்மணா, இல்லை. நான் சபதமிடுகிறேன் ராமண்ணா, நான் அவனை விடமாட்டேன். உங்கள் திருவடிகள் மீது ஆணை. லக்ஷ்மணன் சத்திரிய குலத்தில் பிறந்தது உண்மை என்றால் வில் மீதும் ஆணை வைத்து நாசமனம் கொண்ட பரதன் கதையை முடித்து விடுவேன். உங்களின் ஒரு பானம் அண்டங்களை தூள் தூளாக்குவது போல் லக்ஷ்மணனின் வில் பரதனின் சேனைகளை நாசப்படுத்தப் போகிறது. லக்ஷ்மணனின் வில்லுக்கு அத்தனை அபாரமான சக்தி உண்டு. அண்ணா, ஆண்டவன் சிவபெருமானை வந்து தடுத்தாலும் இந்த தர்ம போர் நடக்கத்தான் போகிறது. என்னை நீங்கள் தடுக்காதீர்கள். லக்ஷ்மணா, ஆத்திரம் ஏன் லக்ஷ்மணா, ஆத்திரம் ஏன்? விவேகம் இல்லாத வேகம் வேதனைக்கு வழி திறக்கும். அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் ஆபத்தில் கொண்டுவிடும். நீ பரதனை கொல்வதற்காக உன் வில்லை ஏந்தி விட்டாய். உன்னால் உன் சபதத்தை நிறைவேற்றிவிட முடியும். ஆனால் வேதமும் சாத்திரங்களும் மேதைகளும் சொல்வதென்ன? ஒரு மனிதன் ஒரு லட்சியத்துக்காக சபதம் எடுக்கும் போது அது தேவையா தேவையில்லையா என்று தேர்ந்து தெளிந்து பிறகு உறுதி எடுக்க வேண்டும். எந்த ஒரு சபதமும் ஆழ்ந்து பார்த்து அலசி பார்த்து முடிவெடுத்தால் நல்லதாகவே நடக்கும். ஆகையால் உகந்ததா உகந்ததில்லையா என்று உன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆத்திரம் அழிவுக்கு தாய், அவசரம் அவமானத்துக்கு தாய். பொதுவாக மனிதனுக்கு கோபத்தால் லாபம் கிடைப்பதில்லை, ஆத்திரத்தால் அமைதி கிடைப்பதில்லை. லக்ஷ்மணா, அந்த ஆகாசவாணி சொன்னபடி கேள். உணர்ச்சி வசப்படுவது பண்பை கெடுத்துவிடும் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டால் நமக்குத்தான் நல்லது. மாவீரன் உன் மீதோ உன் வில்லின் மீதோ சிறிதும் சந்தேகமில்லை எனக்கு. தவறான அணுகுமுறையை விடு, பரதன் அவசியம் வருவான். பகைமை என்பது பார்வையிலிருந்து நெஞ்சில் பதிந்து அறிவையை பாழாக்கும்.